நம்ம இப்போ போடக்கூடிய ஸ்டிச் பாரு, டபுள் பட்டன் கோல் ஸ்டிச். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? டபுள் பட்டன் கோல். இப்போது நான் இதில் ஒரு 3 லைன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதில் வரும் 3 லைன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இங்கேயும் மேலேயும் கீழேயும் இந்த 2 இடத்துலையும் சங்கிலி தையல் கொடுக்கணும். இங்கே மட்டும் சங்கிலி தையல் கொடுக்கண்டா. ஓகேங்களா? அளவு கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகே, எப்பவும் போல் ஊசி எடுத்து சங்கிலி தையல் போடும். ஓகே, இங்கே மேலே போட்டாச்சு, முடித்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே சங்கிலி தையல் எதுக்கு போடோன்னா, நம்ம வந்து இப்போ இதை போட்டுட்டு இப்படி போட்டாலும் எப்படியும் நம்ம போடும்போது மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏத்தம் இறக்கும் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் இப்படி சங்கிலி தையல் போட்டுட்டு போடும்போது நம்மளுக்கு ஒர்க்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? அதனால தான் சங்கிலி தையல் போட்டுட்டு போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நடுவில் சங்கிலி தையல் போடண்டா, மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் பேர் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச். ஓகே, இப்போது 2 இடத்துலையும் நம்ம சங்கிலி தையல் போட்டு முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நடுவில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே நடுவில் இருந்து இப்படி எடுத்து அப்படியே நூலை மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் பட்டன் கோல் ஸ்டிச்சுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் அப்படியே இங்கே போடாமல் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்து இங்கேயும் நாட் போடக்கூடாது, நடுவில் வந்து தான் நம்மளுக்கு நாட்டு. ஓகேங்களா? இதை போட்டுட்டு மறுபடியும் இங்கே தான் சங்கிலி தையல். இப்போ என்ன பண்ண பார்த்துக்கோங்க, அப்படியே மேலே போகிறீங்க, அங்கே லாக் ஸ்டிச் வராது, அப்படியே கீழே வந்து இங்கேயும் லாக் ஸ்டிச் வராது, நடுவில் மட்டும்தான் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல். அப்படியே மேலே போகிறீங்க, அப்படி கீழே கொண்டு வந்து கீழேயும் லாக்கு கிடையாது, நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு லாக். புரியுதா? மேலேயும் கீழேயும் லாக் கிடையாது, நடுவில் மட்டும் தான் லாக்கு. இங்கே ஒரு சங்கிலி தையல். இவ்வளோந்தான், ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள், நீட்டாக வரும். எந்த டவுட்னாலும் கேளுங்க. நடுவில் வந்து லாக். இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ வந்து நடுவில் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு மேலே வந்து அப்படியே போட்டுட்டு அப்படி கீழே மேலேருந்து நூலை எடுத்து அப்படியே கீழே வந்துடணும். கீழே வந்து இங்கேயும் நாட் கிடையாது, நூல் வரலன்னா இப்படி மேலேயும் கீழேயும் 2 ஆட்டி எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நூல் மேலே வரும். ஓகேவா? ஓகே, இது இவ்வளோதான். இதுக்கு ஷேப் பார்ப்போமா? அப்படி நடுவில் வந்து லாக் போட்டு முடிச்சுக்கலாம்.
ஓகே, இதுக்கு ஷேப் பார்ப்போம். ஷேப் வந்து என்ன ஷேப் போட, இதுக்கு சிம்பிளாக போதும் நம்மளுக்கு ஷேப்பு. ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த மாதிரி ஒரு வளையம் ஃபஸ்ட்டு போட்டு இது ஒரு ஷேப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க, இதில் வளைஞ்சி வளைஞ்சி இருக்கா, இங்கே போட்டு இந்த மாதிரி போடணும். இது ஒரு ஷேப்பா. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, அதை ஒரு குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த ஷேப்பில் எப்படி போடுது, இப்போ வந்து இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுக்கோமா, இப்படி 4ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது, இங்கே இவ்வளோ தான் இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே நடுவுலேருந்து இப்படி எடுத்து இப்படி போடோமா. அடுத்து இங்கே வருவீங்களா, இங்கே வரும்போது இங்கே விரிச்சுக்கோங்க, இங்கே சுருக்கிக்கோங்க. ஓகேவா? ஆனால் லைன் நேராக தான் இருக்கணும். அந்த மாதிரி மறுபடியும் இங்கே விரிஞ்சு இங்கே அப்படி கொஞ்சம் சுருக்கி இந்த மாதிரி வரணும். இப்படி போடும்போது நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ஷேப்பும் இது கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப், அப்புறம் இந்த ரவுண்டு, இந்த 3 ஷேப்பும் இந்த ஸ்டிச்சுக்கு போதும். ஓகேங்களா? இதை போட்டுட்டு வீடியோ அனுப்புங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?